தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியினுடைய வெற்றியை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே நாளை பாரத பிரதமர் அவருடைய மதுராந்தகம் பொதுக்கூட்டம் அமையும். பொதுக்கூட்டத்திலே கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் ஒரு சேர அமர்ந்து தமிழக மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய மிகப்பெரிய நிகழ்வாக அது நடக்க இருக்கிறது. மத்தியிலே பிரதமர் தலைமையிலே ஒரு பலமான இந்தியா இன்றைக்கு உருவாக்கக்கூடிய நிலையிலே ஒரு வலுவான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒத்த கருத்துடைய ஆட்சியாக தமிழகத்திலே வளமான தமிழகம் ஏற்பட வேண்டும், வளர்ச்சியான தமிழகம் ஏற்பட வேண்டும், பாதுகாப்பான தமிழகம் ஏற்பட வேண்டும், கடனில்லாத தமிழகம் உருவாக வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல நிலை ஏற்பட வேண்டும் என்றால் மத்திய மாநில அரசுடைய ஒத்த கருத்து அவசியம். அத்தகைய உயர்ந்த நிலையை தமிழகத்திலே ஏற்படுத்துவதற்காக அடித்தளம் ஏற்படுத்தக்கூடிய கூட்டம் நாளை பிரதமருடைய கூட்டமாக அமையவிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள். கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் கூட்டணியிலே தங்களுடைய பங்கை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே நேற்றைய தினமும் இன்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த அமைச்சர் பார்வையாளர் திரு பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்து கூட்டணியுடைய வெற்றிக்கு உறுதி தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகத்திலே இன்றைக்கு மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றுவதற்கான அடித்தளத்தை ஏற்படுத்தக்கூடிய வெற்றி கூட்டணி என்டிஏ அதிமுக கூட்டணி தான். அதன் அடிப்படையிலேயே இன்றைக்கு பெரும்பாலான எதிர்கட்சிகள் எங்களோடு கைகோர்த்து நிற்கிறது. இன்னும் சில கட்சிகள் தங்களுடைய முடிவுகளை அறிவிக்கவில்லை என்றாலும் கூட அவருடைய முடிவு என்பது ஒத்த கருத்தாக ஒரே எதிரியாக தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க தவறிய திமுக, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுகவை அகற்றுவதற்கான ஒரே குறிக்கோளை நிறைவேற்றக்கூடிய நிலையிலே என்டிஏ அதிமுகவை மற்ற கட்சிகளும் ஆதரித்து வரும் வாரங்களிலே ஒத்த கருத்தோடு கூட்டணியிலே இணையக்கூடிய நல்ல வாய்ப்பு அமையும் என்று நான் முழுமையாக கருதுகிறேன். தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே கூட்டணியில் இல்லாத கட்சிகள் ஒத்த கருத்தோடு பொது எதிரியை வீழ்த்தக்கூடிய உயர்ந்த நிலையை எடுக்க வேண்டும் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேண்டுகோள். ஏற்கனவே என்டிஏ அதிமுக வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று, மிக பிரகாசமாக இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதன் அடிப்படையிலேயே தொடர்ந்து வெளியில் இருந்த அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு இந்த கூட்டணியின் மீது நம்பிக்கை கொண்டு கூட்டணியை வலுப்படுத்தியிருக்கிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்பதற்கு தொடர்ந்து தொலைக்காட்சிகளும் பத்திரிகையுமே எடுத்துக்காட்டு. இன்றைக்கு கூட கோவை தனியார் கல்லூரி மாணவிக்கு கத்திக்குத்து சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. மாநில அரசு பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது. குறிப்பாக தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத அரசாகவே இந்த அரசு 5 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கிறது. தமிழகத்துக்கு மிகப்பெரிய தலைகுனிவு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். இதற்கு முடிவு கட்டவே ஆட்சி மாற்றம் தேவை என்று மாணவர்களும் பெண்களும் முடிவு செய்திருக்கிறார்கள் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். கோவை மாநகரத்தை பொறுத்தவரையில மாநகர் புறநகர் பகுதிகளில் பழுதான சாலைகள் போர்க்கால அடிப்படையிலே சீரமைக்கப்பட வேண்டும் என்பது
தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல மாநகர் புறநகரிலே தேங்கியுள்ள குப்பைகளை சுத்தம் செய்து நிரந்தர தீர்வு காண அரசு செயல்பட வேண்டும், மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும். தென்னை விவசாயத்திலே வெள்ளை ஈ நோயை கட்டுப்படுத்த விவசாயிகள் சார்ந்த துறை மூலம் ஆலோசனை வழங்கி இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று விவசாய அணி சார்பிலே கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மாநகரத்தை பொறுத்தவரையில காவலர்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்து மாநகர போக்குவரத்தை சீர்பட செய்ய வேண்டும் என்பது ஒரு முக்கியமான வேண்டுகோளாக இருக்கிறது. சத்துணவு ஊழியர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நியாயமான கோரிக்கைகளை கனிவோடு அரசு பேசி நல்ல முடிவை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கோவை மாநகராட்சி தூய்மை பணியாளருடைய வேலை நிறுத்த போராட்டத்தின் கோரிக்கைகளை கேட்டு அறிந்து நிரந்தர தீர்வை மாநகராட்சி ஏற்படுத்த வேண்டும். தமிழக விவசாயிகளுடைய பாதுகாப்பு சங்க தலைவர் திரு ஈசன் முருகசாமி சமீபத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கண்டித்து அறிக்கை விட்டிருக்கிறது. உடனடியாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறோம். கேள்வி கேட்டா சொல்லுங்க. இந்த ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான கோவை அவினாசி சாலை முதல் பாலக்காடு பைபாஸ் LNT சாலையை 4 வழிச்சாலையாக மாற்றக்கூடிய நிலையை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என்பது பகுதி மக்களுடைய வேண்டுகோள். போக்குவரத்து அவ்வளவு இடைஞ்சலாக இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமே நீ கேள்விகளுங்க. பேசும்போது தேசிய இல்லையே, மத்தியில NDA, மாநிலத்திலே அதிமுக, மத்தியிலே NDA, மொத்தத்துல மாநிலத்திலே ஐயா எடப்பாடியார் தலைமையிலே தமிழகத்திலே கூட்டணி. இது ஒண்ணும் மாற்றுக்கிறதே இல்லையே, இதான பொது கருத்து. தேசிய ஜனநாயக கூட்டணி என்றால் மத்தியில அதுல வந்து இல்ல இல்ல லெட் மீ டெல் யூ தி டிஃபரன்ஸ். தேசிய ஜனநாயக கூட்டணி என்றால் பத்திரிகை நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுல ஐயா எடப்பாடி அவர்களும் இருப்பார், சந்திரபாபு நாயுடும் இருப்பார், திரு குமாரசாமி அவர்களும் இருப்பார். தமிழகத்திலே NDA கூட்டணி என்றால் GK வாசன், நம்முடைய மரியாதைக்குரிய தினகரன் அவர்கள் மற்றும் மொத்த கருத்துடைய கட்சி தலைவர்கள்லாம் இருப்பார். அதான் அது ரெண்டுத்துக்கும் உள்ள சரியான முறையான வித்தியாசம். பிரிச்சு சொன்னால்தானே கரெக்டா புரியும். NDA கூட்டணி என்றால் டெல்லி, அதிமுக தமிழகத்தில் கூட்டணி என்றால் தமிழகத்திலே நடைபெறும் தேர்தல். தமிழகத்திலே நடைபெறும் தேர்தலுக்கும் தெலுங்கு தேசத்துக்கும் என்ன சம்பந்தம்? நீங்களே சொல்லுங்க. நான் தவறுதானே திருத்துங்க பிளீஸ். கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங் நவ். அதுல வந்து ஜனதா தளுக்கு என்ன சம்பந்தம், JDUக்கு என்ன சம்பந்தம், நிதிஷ்குமார் அவர்களுக்கும்? புரியுதா இல்லையா? புரிய வைக்கிறது என்னுடைய கடமை. அதை திரிக்க வேண்டாம். உண்மை நிலையை சொல்லும் போது அதை திரித்து பார்க்க வேண்டாம். NDA கூட்டணிங்கிறது டெல்லியில் உள்ள கூட்டணி, அதிமுக கூட்டணிங்கிறது பாஜக உட்பட தமிழகத்திலே இருக்கின்ற கூட்டணி. அதிலே டெல்லியிலே உள்ள கூட்டணியில் இருக்கிற சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் அவர்களும் மரியாதைக்குரிய குமாரசாமி அவர்களும் இல்லை என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீங்களே அதுக்கு ஒரு பேர் வச்சிருங்க, புது விளக்கம் கொடுங்க. இல்ல இல்ல அது பிளீஸ் டோன்ட் கன்ஃபியூஸ். திருப்பி திருப்பி கேளுங்க, நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப நான் சொன்னது சொல்லுங்க. இதுக்கு யாராவது விளக்கம் சொல்ல முடியுமா? அதிமுக கூட்டணின்னு யாரும் சொல்றதே இல்லையா? அதிமுக கூட்டணி சொல்லணுமா வேண்டாமா? குழந்தைக்கு சொல்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஏன் சார் குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டேன். உங்களுக்கு புரியலையா? எந்த பிரச்சனைங்க? நீங்க எந்த ஐ திங்க் யூ ஹேவ் டு கரெக்ட் யுவர்செல்ஃப் ஜென்டில்மேன். நான் வந்து இதுக்கு மேல நான் சொல்ல முடியாது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே. புரிந்து கொள்ள வேண்டும். யூ ஆர் a very senior press reporter. You have to understand. You have to understand.
முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போடக்கூடாது. சார் சொல்றது ஒரு படத்துல வாழைப்பழ கதை வரும், அது போல இருக்கு. That's not correct. Right. நான் இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கேன். தற்பொழுது கூட்டணியில வந்திருக்கு. இதனால தென் மாவட்டங்கள்ல கூட்டணியுடைய பலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க என்டிஏ அதிமுக கூட்டணி, திரும்பி சொல்றேன், தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியிலே தமிழகத்திலே அதிமுக கூட்டணி, இதுல எந்த மாறுபட்ட கருத்தும் எங்களுக்கு கிடையாது. இந்த கூட்டணி தமிழகத்திலே மரியாதைக்குரிய திரு எடப்பாடியார் தலைமையிலே வெற்றி நடைபோடுவதற்கான அடித்தளத்தை கடந்த 2 நாட்களாக கூட்டணி கட்சி தலைவர்கள் மிக சிறப்பாக தங்களுடைய பணியை செய்திருக்கிறார்கள். தமிழக மக்களுடைய எண்ணங்களை அவர்கள் பிரதிபலித்திருக்கிறார்கள். இன்றைக்கு டெல்டா ஜோன், அதே போல கொங்கு ஜோன், மதுரை மண்டலம், சென்னை மண்டலம் என்று 4 மண்டலத்திலும் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான மிகப்பெரிய சூழலை கூட்டணி கட்சிகளுடைய பலத்தின் அடிப்படையிலே ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையிலே நீங்கள் சொல்லுவது போல தென் மண்டலம் வெற்றி பெறுவதற்கான உறுதியை கூட்டணியின் மூலம் ஏற்படுத்தி இருக்கிறோம். அதிமுக அமமுக எல்லாமே தனிப்பட்டு செயல்பட்டு இப்படி இப்ப அதே மாதிரி பாமக பாத்தீங்கன்னா மருத்துவர் ராமதாஸ் போக்குறாரு. இது எந்த அளவுக்கு கூட்டணி இதுக்கு ஆதரவா இருக்கும்? கூட்டணியிலே ஒத்த கருத்தோடு சேர்ந்த கட்சிகள், அவைகளுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவைகள் கூட்டணியினுடைய வெற்றியை உறுதி செய்யும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். இல்ல தனித்தனியானா அப்புறம் தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சியும் 2-3 கூட்டணி பிரிவா தானே இருக்கு. எல்லா கட்சியும் ஒரே கூட்டணிக்கு வர முடியாது இல்ல. அது மாதிரி சூழலே யாரும் ஏற்படுத்த முடியாது இல்லையா? அது அது இல்ல இந்த தேர்தல் இல்ல, அது ஒன்னும் தமிழகத்துல மட்டுமல்ல, இந்தியால பல மாநிலங்கள்ல இது போன்ற கட்சிகள் பிரிந்து நிற்பது புதிதல்ல, ஒரு பழைய செய்தி. பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் தெரியும். யாரு நீங்க என்ன பேசுறீங்க? நான் இருந்தானா? இல்ல நீங்க இல்ல அது அப்படி கிடையாது. இல்ல நீங்க, நான் சொல்றேன், நீங்களா ஒரு கெமிஸ்ட்ரி ஏற்படுத்த முடியாது கூட்டணியில. இந்த கூட்டணி ஒத்த கருத்தோடு எல்லோரும் ஒரே நிலையிலே இருக்கின்ற கூட்டணி. ஏன் நீங்க அரை டம்ளர் டீ குடிச்சீங்க, 1 டம்ளர் டீ குடிச்சீங்க, ஏன் தண்ணி கொடுக்கல, ஏன் காபி கொடுக்கலன்னு கேட்க முடியாது. இல்லையா? 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாட்டுல இருந்தாங்க. இப்ப ஜென்சி காலகட்ட அரசியல இளைஞர்களுக்கு ஈஸியா போய் சேருது. நேற்றுக்கு ஒரு டிடிவி பேசின விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் பசங்க மத்தியில பேசப்படுது. நேற்றுக்கு ஒரு கருத்து சொல்றாரு, மக்கள் மத்தியில எப்படி கொண்டு போய் சேர்க்க? தமிழக மக்களுடைய எண்ணங்களை எந்த நேரத்திலே எந்த தலைவர் பிரதிபலித்து நல்ல முடிவு எடுத்தாலும் வாக்கின் மூலம் மக்கள் அவர்களை ஆதரிப்பார்கள், கூட்டணியை ஆதரிப்பார்கள். சார், திமுகல நீண்ட காலமா மிகப்பெரிய ஒரு கூட்டணி பலத்தை காமிச்சதா பெரிய ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த திமுக ஒரு கூட்டணி இறுதி செய்ய முடியாத சூழ்நிலை நிலவி கொண்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அது எப்படி இன்னும் தேயுமா? இல்ல கூட்டணி அவர்களால் இறுதி செய்யப்படுத்த முடியவில்லைன்னா ஆட்சியாளர் மீது கூட்டணியில் இருப்பவர்களுக்கே நம்பிக்கை இல்லை. அதன் அடிப்படையிலேயே காங்கிரஸ் கட்சி கபட நாடம் ஆடிக்கொண்டிருக்கிறது. தங்களுடைய தொண்டர்களையே அவர்கள் ஏமாற்ற நினைக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு உண்மை நிலை. காங்கிரஸ் பொறுத்தளவு தமிழ்நாட்டுல யாரும் இது வரைக்கும் கூட்டணி பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி போட்டுருக்காங்க.
இருந்தாலுமே வந்து காங்கிரஸ்ல வந்து அங்கே ஒவ்வொருத்தரும் வந்து இது சம்பந்தமா ட்விட்டர் மூலமா பதிவு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இதனால வந்து இந்த கடைசி வரைக்குமே திமுக இருக்கக்கூடிய இந்த இழுபதியை எப்படி பாக்குறீங்க? இந்த கட்சி கட்டுப்பாடான கட்சி என்பதற்கு எடுத்துக்காட்டு. கூடுதல் தொகுதிகளில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு நீங்க முதல்ல வந்து கூட்டணி இறுதி செய்யப்பட வேண்டும். கடந்த 2 நாட்களாக பெரும்பாலான கட்சிகள் மத்தியில் என்டிஏ கூட்டணி, மாநிலத்தில் அதிமுக கூட்டணியிலே இணைந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது இன்னும் ஒத்த கருத்துடைய பல கட்சிகள் வந்து சேருவதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணியினுடைய இறுதி வடிவம் கிடைத்த பிறகு அதிகாரப்பூர்வமாக கட்சிகளிடையே, குழுக்களிடையே பேச்சுவார்த்தை நடைபெறும். அதன் அடிப்படையிலேயே கட்சிகளுடைய எண்ணிக்கை, தொகுதிகள் பங்கீடு இறுதி செய்யப்படும். தமிழ்மாநில காங்கிரஸ் தொண்டர்களின் கருத்து என்னவா இருக்குது? இப்ப அவங்க வந்து திமுக கூட்டணி இருக்கிறவங்களா அதிகாரத்துக்கு வந்து ஆட்சி கொண்டுற கருத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூடுதல் தொகுதியை போட்டியிட வேண்டும் என்கின்ற கருத்து அது தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழகத்தில் உள்ள எல்லா கட்சிகளும் ஏற்கனவே இருந்த எண்ணிக்கையை விட கூடுதலாக எண்ணிக்கையில் போட்டியிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். எண்ணம் இருக்காத கட்சியே இருக்க முடியாது. அதிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை தவிர்த்து விடவும் முடியாது. எந்த இலக்கா இருந்தாலும் சுமூகமாக பேசி கூட்டணி கட்சியோடு நாங்கள் தீர்த்து கொள்வோம். நான் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் என்ற முறையிலே அதிகாரப்பூர்வமாக பேசும்போது உண்மை நிலைக்கு ஏற்றவாறு சுமூகமாக பேசி நாங்கள் வெல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்துவோம். அது எந்த இலக்கா இருந்தாலும் அப்பொழுது அதிகாரப்பூர்வமாக தலைவர் என்ற முறையிலே நான் அறிவிப்பேன். தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக கூட்டணியில வந்துட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இணையமா கூட்டணி பேச்சுவார்த்தை அவங்க கூட்டணிக்கு வரைக்கும் நான் தொடர்ந்து தமாக சார்பில் சொல்றது, பொது எதிரி திமுக, மக்கள் விரோத அரசு திமுக, சட்டம் ஒழுங்கு தமிழகத்திலே சீர்குலைந்து போயிருக்கிறது. இதற்கு ஒத்த கருத்துடையவர்கள் எல்லாம் ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டு ஆட்சியை அகற்ற வேண்டும். அப்படி நினைப்பவர்கள் என்டிஏ கூட்டணி, தமிழகத்திலே அதிமுக தலைமையிலான கூட்டணியிலே சேருவதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன் என்டிஏ கூட்டணின்னு திரும்பி சொல்றேன்னா, வளமான தமிழகம், வலிமையான பாரதம், ஒத்த கருத்துடைய 2 அரசுகளால் நிச்சயமாக தமிழகத்தை மென்மேலும் சிறப்பாக கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே கூறுகிறேன். நன்றி. எப்படி நீங்க அதாவது சொல்றேன்னா, இந்தியாவினுடைய பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தமிழகத்தினுடைய பெரிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த 2 கட்சிகளும் மக்கள் விரோத திமுகவை அகற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து ஒரு வியூகம் அமைக்கும் போது தமிழகத்தில் இருக்கின்ற, வெளியில் இருக்கின்ற 99% கட்சிகள் இதில் இணைந்திருக்கின்றது என்றால் நம்பிக்கையின் அடிப்படையில் இணைந்திருக்கிறார்கள். அதே நம்பிக்கையோடு வெளியில் இருக்கின்ற கட்சிகள், கூட்டணியில் இல்லாத கட்சிகள் குறிக்கோளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் இந்த கூட்டணியிலே இணைய வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேண்டுகோள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே கூட்டணி பேசும்போது எங்களுக்கு உண்டான தொகுதி எண்ணிக்கை சம்பந்தமாக நான் பேசுவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையில எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணி. வெற்றி கூட்டணிக்கு அடித்தளம் நாளை பொதுக்கூட்டத்திலே வெட்ட வெளிச்சமாக வெளிவரும்.